Hello everybody, welcome to Sainthavi's Kitchen Vlogs. இன்னைக்கு வந்து நம்ம சங்கீதா ரெஸ்டாரண்ட் என் பின்னால் இருக்கிற சங்கீதா வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருக்கோம். லிவர்மோரில் இருக்குது. பே ஏரியாவில் இருக்கிறவங்க லிவர்மோரில் புதுசாக திறந்துருக்காங்க. இதுதான் நாங்கள் முதல் முறையாக வந்து பார்க்க போகிறோம். உள்ளே போய் பார்க்கலாமா? எது வேணா ஓகே, ரெண்டு பேர் எல்லாரும் இருக்க மாதிரி ஒரு டேபிளை செலக்ட் பண்ணுங்க. உள்ளே வந்தோடனே இப்படி ஒரு வெயிட்டிங் ஏரியா இருக்குது, ரைட் சைடில் இருக்குது, காட்டுங்க. அது பக்கத்தில் வந்து சில எத்தனிக் ஸ்டஃப்லாம் வச்சுருக்காங்க, சாமி ஸ்டஃப்பு. கூலான மேட்ரு என்னென்னா இந்த இட்லி குண்டா வச்சுருக்காங்க, பெரிய இட்லி குண்டா, டு நாட் டச் போட்டிருக்கு. இது வந்து அந்த நம்ம ஊரில் இருக்கிற பழைய காலத்து இட்லி குண்டா, ரொம்ப க்யூட், நல்லா இருக்குது. மேபி ஐ டோன்ட் நோ, மேபி சூப்பராக இருக்குது. ஆமாம், ஸோ உள்ளே போய் சாப்பிட்லாம். மெனுவில் இருக்கிற எல்லாத்தையும் ஆர்டர் பண்ண ட்ரை பண்ணுறோம். இந்த ரெஸ்டாரண்ட் இப்போ தான் திறந்துருக்காங்க, அதனால டெம்பரரி மெனுன்னு போட்டிருக்காங்க. ஃபுல்லாக இன்னும் பெர்மனெண்ட்டாக எதுவும் போடலான்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் ரொம்ப திறந்த புதுசில் வந்திருக்கோம். எல்லாம் டிப்பிக்கலான சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. இட்லி, வடை, பொங்கல், உப்மா, மெது போண்டா, கேசரி, டிஃபன் காம்போ, அப்புறம் ரைஸ் இருக்குது, காஃபி இருக்குது, தோசையில் பல வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் எல்லோரும் குழுவாக கூடி பேசி என்ன ஆர்டர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு மெனுவில் மேக்ஸிமம் வாங்க ட்ரை பண்ணலாம். ஆமாம், என்னெல்லாம் வாங்க முடியுமோ எல்லாத்தையும் வாங்க ட்ரை பண்ணாமல். ஆனியன் ரவா தோசை. ஆனியன் ரவா தோசை, ஓகே. ஒரு ஆனியன் ரவா ஒரு ஆளுக்கு. யூஸ்வலி நான் வாங்குற ஐட்டம் நீங்கள் வாங்குறீங்க. ஒன்னா டூவா? நாங்கள் சில ரிசர்ச் பண்ணிட்டு தான் ஆர்டர் பண்ணுவோம். ரெகுலர் தான். வெண்பொங்கல் தான் நினைக்கிறேன், இல்லையா? சக்கரை பொங்கல் கிடையாது. கேசரிக்கு பதிலாக அதை போட்டக்கூடாது, ஸ்வீட் பொங்கல். உள்ளே வச்சிருவா வைக்குள்ள. மேங்கோ லஸ்ஸி இருக்குது அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே பசங்களுக்கு. ரெண்டு திங்ஸ். ஒன்று வந்து இங்கே உள்ளே தான் போய் நம்ம பண்ணணும். இங்கே வந்து ஆர்டர் எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னா ஆள் கம்மியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். Two orders. Tiffin combo 1, 2 orders. Yes. Same tip. Tiffin combo 2, 1 order. In this. Thank you. Thank you so much. Straw, please. Every morning, every 2 days, we do so you have. கப் அழகா இருக்கு. Jungle Friends. You can like automate stuff. Thank you so much. Yeah. ஆக்சுவலி ஆனால் மௌனம் சம்மதம் பார்க்கணும், அவனுக்கு பிடிக்கும். வெங்கி வெரைட்டி ரைஸ் நீங்கள் சொன்னதுதான், லெமன் ரைஸ். இப்படிதான் ஸ்கூலுக்கு போனா. புளி மாங்கா புளி வலி மாங்கா வலி. அதை எடுங்க அந்த பெர்ஃபார்மன்ஸை. $10 பெர்ஃபார்மன்ஸை போடுங்க. புளி மாங்கா புளி வலி மாங்கா வலி. இந்தாடா புளி. I will open. இது பேர் வந்து மெது போண்டா. இந்த போண்டா வந்து உருண்டையாக இருக்குது, மெதுவாக இருக்குது. மெதுவானா லைக் சாஃப்டாக இருக்குது. பேப்பர் பிளேட்டில் கொடுத்துருக்காங்க, ஸோ தட் ஈஸி டு க்ளீன் அண்ட் ஆல். சாம்பார் இருக்குது,
கார சட்னி இருக்கு, தேங்காய் சட்னி இருக்கு. இதை நான் பிக்கிறேன். ஓ, மைசூர் போண்டா. மைசூர் போண்டா தான் மெது போண்டாவா? இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த சட்னியோட சாப்பிட்றேன். ஓ, வடை. வடை தான், உளுந்த வடை. உளுந்த வடையில நல்லா இருக்கு. வெளியே ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு, உள்ள சாஃப்டா இருக்கு. உளுந்த வடை தான், சூப்பரா இருக்கு. இந்த சட்னி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. இது பேர் வந்து காம்போ 1. இதுல என்னெல்லாம் இருக்கு? ரெண்டும் ஒரே சேம் பிளேட் தான். என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுல வந்து பொங்கல், வெண்பொங்கல், மசால் வடை, சாரி மெது வடை, இட்லி. சாஃப்டா இருக்கு, பயங்கர சாஃப்டா. தேங்க்யூ. அதுக்கப்புறம் ஒரு மசால் தோசை. மசால் தோசையில உள்ள தோசை இருக்கு, மினி மசால் தோசை. இது காம்போ 1. காம்போ 2ல இதே ஐட்டம்ஸ் இருக்கு, ஆனா கேசரி இருக்கு, ஸ்வீட் கேசரி. பிளேட், ஸ்பூன் ஏதாவது வேணுமா எல்லாருக்கும் சாப்பிட? அப்ப எடுத்துட்டு வரவா? க்ளீன் பண்றேன், வேணும் வாங்க. வெண்பொங்கல் நான் சாப்பிட்றேன். ரொம்ப சாஃப்டா இருக்கு வெண்பொங்கல். இதுல தொடணும், அப்படியே சாப்பிட்றேன். ரொம்ப க்ரீமியா பட்டரியா இருக்கு. கொஞ்சம் பருப்பு சாதம் சாப்பிட்ற ஃபீலிங் இருக்கு, ஆனா பொங்கலோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கு. பூரி. தேங்க்யூ. இது வந்து மெதுவடை. வெளியில நல்ல கிறிஸ்பியா இருக்கு, உள்ள நல்ல சாஃப்டா இருக்கு. ஹோம் மேட் ஃபீலிங் இருக்கு இதுல. இட்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சாஃப்டா இருக்கு இட்லி. வீட்டில் பண்ற இட்லி மாதிரி இருக்கு. சட்னி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சூப்பரா இருக்கு. சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியா இருக்கு, அரைச்சி விட்ட சாம்பார் மாதிரி இல்ல, வீட்டில் வைக்கிற சாம்பார் மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ் இருக்கு சாம்பார். இட்லி கொஞ்சம் புளிக்குது, ஆனால் அகைன் அந்த டெம்பரேச்சர் வெதர்லாம் பொறுத்து. சோஃபார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது இது பிடிச்சிருக்கு, பொங்கல் பிடிச்சிருக்கு. தேங்காய் சட்னி இஸ் குட் ஆல்சோ, ஃப்ரெஷ் தேங்காய் போட்டு பண்ணியிருக்காங்க. மசால் வடையும் வினோத் வந்து சொல்லுவார் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு. அடுத்த இந்த ஐட்டம் பேர் வந்து பூரி மசால். எக்ஸ்ட்ரா பூரிஸ். தேங்க்யூ. நாங்கள் பசங்களுக்காக எக்ஸ்ட்ரா பூரிஸ் வாங்கினோம், நம்மளும் ட்ரை பண்ணுவோம்ல, அதனால. ஸோ ஒரு பூரி எடுத்து உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். மசாலா, உருளைக்கிழங்கு மசாலா. சாப்பிடுங்க. உங்கள் பேரை சொல்லி இங்கே ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்காரு, அவர் கொடுத்துட்டேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இது வந்து வீட்டில் பண்ண மாதிரி இல்லை, மைதாவில் பண்ண மாதிரி இருக்குல்ல? வீட்டில் பண்ண மாதிரி இல்லை, மைதா மாதிரி இருக்கு. உருளைக்கிழங்கு மசாலா நல்லா இருக்கு, ஆனால் ஏன் பட்டாணி போட்டிருக்காங்கன்னு தெரியல. நம்ம தமிழ்நாடு சைடில் பட்டாணி போட மாட்டோம், ஆனால் ஏன் போட்டிருக்காங்கன்னு தெரியல. சாகுன்னு வாங்கல, அது மாதிரி இருக்கு. சாகு, நாட் லைக் நம்ம ஊர் உருளைக்கிழங்கு மசாலா இல்லை. இது வந்து ஏதோ ஒரு குருமா. குருமா நல்லா இருக்கு. வெஜிடபிள் குருமா மாதிரி இல்லை, தக்காளி குருமா மாதிரி இருக்கு. ஜென்ரலாக வெஜிடபிள் குருமா வேறு மாதிரி இருக்கும்ல, இது தக்காளி போட்ட ஃப்ளேவராக இருக்கு. பசங்களுக்காக இது. இது வந்து பைனாப்பிள் கேசரி கலர்ல இருக்கு, ஆனால் பைனாப்பிளான்னு தெரியல. ஆமாம், பைனாப்பிள் தான். தேங்க்யூ. ஆனியன் ரவா. இது வந்து இப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இப்படி முக்கிட்டு ஆனியன் ரவா எக்ஸ்பர்ட்டுக்கு கொடுக்குறேன்.
எப்படி இருக்கு வினோத்? இருங்க இருங்க இருங்க. ஆக்சுவலி நல்லா தான் இருக்கு. ஆனால் ஆனியனை காணோம், உள்ளே இருக்கு ஆனியன். அவர்கிட்ட இருக்கும் பக்கத்து இலையில இருக்கவர்கிட்ட ஆனியன் இருக்கு. ரொம்ப நல்லது. காம்போவை மாத்துங்க. நாங்க வடை வினோத், நீங்க தான் வினோத் அட்டாக். இந்த மெது போண்டாவை எடுத்தீங்கன்னா முடிஞ்சிடும் பிளேட்டு. சாம்பார் தான் வைக்கிறேன், அங்கதான் வைக்கிறேன் எல்லாருக்கும். தேங்க்யூ. பரோட்டா குருமா. பரோட்டா குருமால வந்து பரோட்டா நல்ல ஃப்ளேக்கியா இருக்கு. ஆனா இது ஏதோ நம்ம வீட்டுல சாப்பிட்ற மலபார் பரோட்டாவே எடுத்து கொத்துன மாதிரி இருக்கே. அதே குருமா தான், தக்காளி குருமா. ஆனா பரோட்டா நல்லா இருக்கு. ஹியர், ரைட் ஹியர். பூரி ட்ரை பண்ணுங்க எல்லாரும், சூப்பரா இருக்கு. இது பேர் வந்து கார மசாலா. காரமா இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, கேமராமேன்ட்ட கொடுத்துட்றேன். இந்த பரோட்டா இது சொல்லவே இல்லை. சொன்னேன், இப்போ சொல்லியிருக்கேன். அதை அங்கே கொடுங்க ரவி. இந்த பிளேட் இது பேர் வந்து கார தோசை. கார மசாலா, உள்ள மசாலா இருக்குனாங்க. காரமாக ஏதோ பேஸ்ட் போட்டிருக்காங்க உள்ள. என்னதுன்னு தெரியல. காரமாக இருக்கான்றது என் கொஸ்டின். நார்மல் சிட்டிசன்ஸ்க்கு காரமாக இருக்கும். உனக்கு காரம் தெரியல. எறும்பு கடிச்ச மாதிரி கூட இல்லை. இந்த சிட்டிசனை கேளுங்க, அழுவாரு. இருங்க, ஆனால் அதே மாதிரி இது சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. காரமாக இருக்கான்னு சொல்லுங்க. சொன்னா இல்லையா? இதை எடுத்துக்கங்க ரவி, நீங்க தான் சாப்பிட போறீங்க 2 பேரும். வேற என்ன வரல, எல்லாம் வந்துருச்சு அவ்வளவுதான். இனிமே வெறும் கை தான். எனக்கு தக்காளி சட்னி பிடிச்சிருக்கு. What do you think about puri and paratha? Thanks Ravi, recording mode. It's good. It's all right, in my opinion. கேசரிக்கு என்னாச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. பல வருஷமா என் ஃபேஸை காட்டுங்க வேணும். பல வருஷமா நான் வந்து சாப்பிட்டுட்டு இப்படி ஏதாவது காஃபி எதுக்கோ எந்திரிச்சு போவேன். இப்படி திருப்பி வரும்போது திடீர்னு என்ன ஆயிரும், என் தட்டு காலியாக இருக்கும். நான் வந்து என்னது சிவாஜி செத்துட்டாரான்ற மாதிரி இப்படி ஒரு பயங்கரமான அதிர்ச்சி ரியாக்ஷன் கொடுப்பேன். இன்னைக்கு பல நாளுக்கு அப்புறம், அதாவது ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு சந்தோஷம் இருக்குது தெரியுமா, நமக்கும் பரவாயில்ல நம்ம பிள்ளைங்க நம்ம பேரை காப்பாத்திருச்சுன்னு. வினோதுக்கு இன்னைக்கு வச்சான் ஆப்புதாவி. காலி பண்ணோன்னு வினோத் பேசல ஒரு ரியாக்ஷன், என்னது கேசரியே காணுமா, எவ்வளோ பெரிய மாத்திரன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு வினோத். அவங்க எடுத்து ட்ரை பண்ணுன்னு சொன்ன வரைக்கும் எனக்கு கேட்டுச்சு. அவன் ட்ரை பண்ணுவான்னு எனக்கு தெரியும், மொத்தமாக காலி பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. இப்படி ஆயிட்டிங்களே வினோத், பாவம். நான் உங்களுக்கு இதுக்காக ஒரு கேசரி வாங்கி தரேன் வினோத். இல்லை இல்லை, எனக்கு வேணும். நான் வீட்டில் போய் ஒன்று பண்ணி தரேன். நானும் சாப்பிட்டோம். ஃபில்டர் காஃபி ஃபைனலாக சாப்பிட்டோம். எல்லா சவுத் இண்டியன் ஃபுட்டுக்கும் எண்டு ஃபில்டர் காஃபி குடிக்கணும் இல்லையா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மோர் தென் த ஃபுட், கம்பெனியும் ரொம்ப நல்லா இருந்தது. $124 சில்லறையாச்சு. $125 சம்திங் ஆச்சு எங்களுக்கு டோட்டல். ஓவரால் இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபுட்டெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு வந்து அவரே வந்து பேசினார். மாஸ்டர்ஸ், அவங்களோட மாஸ்டர்ஸ் எல்லோரும் வந்து ஊரில் இருக்காங்களாம். பேண்டமிக் ஊருக்கு போனவங்க இங்கே வரல. அதனால் அவங்களோட 100% அவங்களால கொடுக்க முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதை தான் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் ஃபுட் வாஸ் வெரி ஃப்ரெஷ் அண்ட் ஹோம் மேட் குவாலிட்டி ஆஃப் ஃபுட். கண்டிப்பாக
யூ ஹாவ் டு எவ்ரிபடி மஸ்ட் கம் ஹியர் அட்லீஸ்ட் ஒன்ஸ். இட்ஸ் அ பியோர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட், லிவர்மோரில் இருக்குது. கிவ் தம் அ ஷாட். ஏன்னா அவங்க வந்து ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிற டைமில் அவங்களுக்கு பேண்டமிக்கில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. சன்னிவேலோட பிரான்ச் அவங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு we enjoyed the food. 1-2 ஐட்டம் எங்களோட கார லெவலுக்கு பத்தாமல் இருந்தது, பட் அது பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். பட் த ஃபுட் வாஸ் வெரி குட். நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அவர் வந்து இப்போ சாஃப்ட் லான்ச் தான் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்தீங்கன்னா மேபி ஃபுட்டு கொஞ்சம் லேட்டாக வரலாம், இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக வரலாம், இல்லை பேப்பர் பிளேட்டில் கொடுக்கலாம். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் ஒரு நாளுக்கு ஒரு நாள் டேஸ்ட் மாறும்ல, அது மாதிரி ஒரு நாளுக்கு ஒரு நாள் மாறும். 2 பேர் தான் இருக்காங்க இந்த கடையில். ஸோ அவங்க 2 பேர் தான் அந்த வேலையை பார்க்குறாங்க. ஸோ வந்து சாப்பிட்டு பார்த்து ஃபுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் எங்களோட வீக்கெண்ட் செலிப்ரேஷன் வந்து இது செலிப்ரேஷன் வீக். அம்மாவுக்கு பர்த்டே, வெங்கிக்கு பர்த்டே, எங்கள் 2 பேருக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அது எல்லாத்தையும் நாங்கள் இந்த கடையில் புதுசாக திறந்த கடையில் வந்து நாங்கள் ட்ரை பண்ணலான்னு இருந்தோம். பட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் த ஒன்லி செலிப்ரேஷன். நீங்கள் இன்னும் நிறைய செலிப்ரேஷன் வீடியோஸ் பார்ப்பீங்க ஹாலிடே சீசன் ஃபுல்லாக. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ், ஹாப்பி ஹாலிடேஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை. Thank you guys for watching this video.